நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஆள் கையெழுத்து போறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க சார். செலியன், நீங்களும் வெளியில வெயிட் பண்ணுங்க. சார்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுறேன். சார், ஒரு 2 நிமிஷம் வேலை தானே, முடிச்சுட்டு போயிடுறோம். என்ன சார், ஏன் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு ஏன் வேலைக்கு நிமிஷம் ஃபிக்ஸ் பண்றீங்க? வெளியே போங்க. இவரை ஒன்றும் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிட மாட்டோம். அப்படியே செய்யணும்னா நீங்க எல்லாம் இருக்கும்போதே செய்வேன். இன்ஸ்பெக்டர், பிரச்சனை வருது பாத்தீங்களா? வெளியில இருங்க. ரேவதி, வாமா போலாம். வாசு, வா. கையெழுத்து போட்டு வாப்பா. உன் பேர் என்ன? பிரபு. வெளியில பெயில்ல வந்து 1 வாரம் இருக்குமா? என்ன செய்யற? வீட்டில் தான் இருக்கேன். வேலைக்கு போகல. நான் கையெழுத்து போட்டு போலாமா? ஜெயில இருந்து வெளியே வந்ததும் நார்த் மெட்ராஸ்ல 2 பேரை பார்த்து ஜோதியை கொலை பண்றதுக்கு ரேட் பேசியிருக்க. சுத்த போய். யார் சொன்னது? உளவுத்துறை ராவ் ரிசர்ச் அண்ட் அனாலிசிங் விங் டெல்லியில இருந்து மஃபலரை போட்டுட்டு வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஏய், உன் லெவலுக்கு நானே சொல்லுவேன். இது பாருங்க, நீங்க சொல்றது போய். பொய்யா உண்மையான கண்டுபிடிக்கத்தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ கையெழுத்து போட்டு போகணும்னு அறிக்கிற. சொல்லு, டெய்லி வீட்டுல என்ன பண்ற? பொண்டாட்டிக்கு ஒத்தாசையா இருக்கியா? ரெஸ்ட் எடுக்கிறேன் சார். ஒழுங்கா படிதாடாம வீட்டுக்குள்ளே இருக்கணும். எங்கேயாவது வாழை நீட்டுன அறுத்துருவேன். நோட்ல கையெழுத்து போட்டுட்டு போ. இது எல்லாத்துக்கும் சீக்கிரம் முடிவு கட்டணும். சரி வாசு, நீ கவலைப்படாம இரு. ரேவதி, என் கூட வா. எங்க? டேய் பிரபு, உள்ள வா. எதுக்கு பிரபு? அங்கிள் ப்ளீஸ், நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. என் கூட வா. நான் தான் உன்னை போக சொல்லிட்டேனே. என் பேர் பிரபு. இது என்னோட பேன் கார்டு. நான் ஒரு இந்தியன் சிட்டிசன். சரி, ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரகாரம், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி, இந்த ஸ்டேஷன்ல எத்தனை கேஸ் இருக்கு, அதுல எத்தனை கேஸ் கோர்ட்ல இருக்கு, எத்தனை கேஸ் விசாரணையில இருக்கு, விசாரணையோட தன்மை என்னன்னு எனக்கு தெரியணும். 2 நாள் டைம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி என் வீட்டு அட்ரஸ்க்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புங்க. அனுப்பலன்னா ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு முன்னாடி குற்றவாளியா நீங்க நிக்க வேண்டி வரும். நாங்க வரோம். வரவதி. சரி, டோன்ட் வரி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? வா ஜோதி. How was the day? Not bad. By the way, நம்ம கம்பெனிஸ் 3 ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டேன். சொன்னாங்க. அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா? நீ போய் ரெஸ்ட் எடு. என் ரூம் எல்லாம் யார் க்ளீன் பண்ணுது? நான் தான் உமாவை பண்ண சொன்னேன். ஏன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன்? ஏதாவது காணாம போச்சா? கார்த்திகோட திங்ஸ் எல்லாம் எப்பவுமே என் கண்ணில் படுற மாதிரி வச்சிருந்தேன். இப்போ ஒண்ணு கூட காணோம். அந்த திங்ஸ் எல்லாம் உன் ரூம்ல இல்ல. அவ்வளவுதான். பத்திரமா வேற இடத்துல இருக்கு. ஏன் வேற இடத்துல இருக்கு? அதெல்லாம் ஏன் கூட இருக்க வேண்டியது. எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஜோதி, ரிலாக்ஸ். எனக்கு இப்ப அந்த திங்ஸ் எல்லாம் வேணும். தர சொல்லுங்க. முடியாது. ஏன்? ஷட் அப் ஜோதி. உன் பக்கம் நியாயம் இல்ல. கத்தாத.
நமக்கு பிடிச்சவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பொருள் எல்லாம் நம்மள சுத்தி இருக்கணும்னு நினைச்சா இது வீடா இருக்காது, மியூசியமா தான் இருக்கும். உன் அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப ஏன் அவர் திங்ஸ் எல்லாம் உன்னை சுத்தி இல்ல? எங்க உன் அம்மாவோட திங்ஸ் எல்லாம்? கார்த்திக்னா உன் அப்பா அம்மா எல்லாரையும் விட உனக்கு உயிர். அதுக்காக அவனே தான் நீ நினைச்சுக்கிட்டு இருப்பியா? உன் வாழ்க்கையே நீ உனக்காக வாழ்ந்தாகணும். இனி கார்த்திக் போட்டோவை தவிர அவனை ஞாபகப்படுத்துற மாதிரி எந்த பொருளும் இந்த வீட்ல இருக்காது. நீ அவனை மறக்க முயற்சி பண்ணணும். கார்த்திக் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. நான் இந்த வீட்டை விட்டு போறியா? நீ இரு, நான் போறேன். தேவி, உமா. என்னங்க? உமா, தேவியை என் ரூமுக்கு கூட்டிட்டு போய் என் திங்ஸ் எல்லாம் ஒரு சூட்கேஸ்ல போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. என்ன சொல்றீங்க? நீங்களாவது என் பேச்ச கேளுங்க, போங்க. இது உங்க வீடு. டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாரு. இந்த வீடு உன் பேர்ல இருக்கு. ஒரு வாரம் ஆச்சு உன் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி. உமா, சீக்கிரமா வா. நான் போறேன். திரும்ப திரும்ப என்னால ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்க முடியாது. நான் போறேன். நீ கார்த்திக் திங்ஸ வீடு முழுக்க அடுக்கி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இரு. உமா, நான் வரேன். அபி, என்னாச்சு அபி? யூ டேக் கேர். ஐம் சாரி. ஓ சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். ஐ அம் சாரி. ஓகே, நீங்க போக வேண்டாம். புரியல ஜோதி, நீ சொன்னது புரியல. நான் நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறேன். தேவி, பெட்டி எடுத்து உள்ளவை. சரிங்கம்மா. ஜோதி, நான் உனக்கு ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான். உன்னை என்னால இழக்க முடியாது. நீ எனக்கு வேணும். நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் உனக்காக எதை வேணாலும் தூக்கி போடுவேன். நீ எனக்காக உன் சோகத்தை மட்டும் தூக்கி போடு. அது போதும் ஜோதி. ரேவதி, பேங்க் டீடைல்ஸ் எடுத்துட்டியாமா? எடுத்துட்டேன் மாமா. அந்த டெண்டருக்கான டெபாசிட் டிடி? அதுவும் எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேவதி, பேங்க் டீடைல்ஸ் எடுத்துட்டியாமா? எடுத்துட்டேன் மாமா. அந்த டெண்டருக்கான டெபாசிட் டிடி? அதுவும் எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க மாமா. வெரி குட்மா. எல்லா பேப்பர்ஸ் இந்த ஃபைல்ல இருக்குல்ல? எல்லாமே இருக்கு மாமா. ஒரு 5 நிமிஷம் உட்காருமா. டெண்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஃபீஸ்ல ஒன்று கேள்வி கேட்பாங்க, கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இந்த டெண்டர் கார்பரேஷன் சொந்தமான ஸ்கூல் பிளே கிரவுண்ட், ஆஃபீஸ் பில்டிங், ஹெல்த் சென்டர், பாத்ரூம் கட்டுறதுக்கான டெண்டர் இது. இது வந்து ரேவதி, இந்த ப்ராஜெக்டோட வர்த் 2 கோடி. இந்த ப்ராஜெக்டோட டைம் டியூரேஷன் 1 இயர். இந்த 1 இயர்க்குள்ள டெண்டர்ல இருக்கிற அத்தனை இடங்கள்லையும் நாம கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கணும். உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா? இந்த ஒப்பந்தத்தை எப்படி செயல்படுத்துவீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. நீ தெளிவா பிரபு 3 வருஷம் அபிராமி இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்து சொல்லு. அப்புறம் அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏன் டெண்டர் தரணும்னு கேட்பாங்க. அப்ப என்ன பதில் சொல்லுவ? பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க சார். நானும் ஒரு பொண்ணு, நேர்மையா ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். என்கரேஜ் பண்ணுங்க சார்னு சொல்லுவேன். ஃபேன்டாஸ்டிக்மா, வெரி குட். மாமா,
திடீர்னு இன்டர்வியூல ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கட்ட எவ்வளவு சிமெண்ட் செலவாகும்னு கேட்டா என்ன சொல்றது? ஏமா இன்டர்வியூ எடுக்கிறவங்களோட கடுமையா கேள்வி கேட்குறேன். நீ இப்படி கேட்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணாத தானே மாமா கேட்பாங்க. ஏமா இன்டர்வியூ நீ போறியா இல்லை நான் போறேனா? நான் தான் போறேன். அப்ப நீ தானே பதில் சொல்லணும். மாமா நீங்க தானே எது கேட்டாலும் உங்க பெரியும் பிரபு பெரியும் சொல்ல சொன்னீங்க. பிரபு 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பில்டிங் கட்ட எவ்வளவு சிமெண்ட் செலவாகும்? இதுக்கு என்ன பதில்? 150 மூட்டை சிமெண்ட் செலவாகும். அது எப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன ப்ரூஃப்? 200 ஸ்கொயர் ஃபீட் இடத்த கொடுங்க, 150 மூட்டை சிமெண்ட்ல நான் பில்டிங் கட்டி காட்டுறேன். இந்த ஸ்மார்ட்னஸ் தான் இன்டர்வியூக்கு வேணும். வெல்டன் பிரபு. மாமா இன்டர்வியூக்கு நான் பிரபுவை கூட்டிட்டு போலாமா? தாராளமாமா. இஸ் ஒரு ஹஸ்பண்ட் பார்ட்னர், தாராளமா கூட்டிட்டு போ. பிரபு என் கூட வரீங்களா கார்ப்பரேஷன் ஆபீஸ் வரைக்கும்? சாரி, நான் லைப்ரரிக்கு போனோம். உங்களுக்கு பிடிக்கலையா நான் டெண்டர் எடுக்கிறது? நீ எடுக்கிறத பத்தி எனக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லை. உனக்கு விருப்பமானதை செய். என் கூட நீங்க வந்தீங்கன்னா எனக்கு தைரியமா இருக்கும். பல நேரங்களில் நீ தான் எனக்கு தைரியம். உன்னால தனியா மேனேஜ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் போற வழியிலயாவது என்ன டிராப் பண்ணிட்டு போறீங்களா? என் லக் என் கூடவே வந்த மாதிரி இருக்கும். சரி வா, டிராப் பண்றேன். இந்தம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. போயிட்டு வாமா. தேங்க்யூ ஸோ மச். பரப்பா. ரேவதி, போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என் மேல கோவம் இல்லையே? எதுக்கு? நீங்க இந்த டெண்டர் பிசினஸ் எல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க. அது என்னோட ஒப்பீனியன். நான் கேட்காம இங்க வந்து நிக்கிறேன். ரேவதி, அது உன்னோட விஷ். உனக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து நிக்கிற. உங்களுக்கு பிடிக்காததை செய்யறேன். உனக்கு பிடிச்சதுனால செய்யற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் இப்போ உன் கூட வந்து நிக்கிறேன். நீங்க என் கூட வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்டர்வியூ பண்றப்போ தைரியமா பதில் சொல்ல. லாஜிஸ்டிக்ஸ்லாம் கேட்பாங்க, நல்லா யோசிச்சு பதில் சொல்ல. சரி. டெண்டர் கிடைச்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்க மாட்டியா? கேட்கணுமா? கண்டிப்பா. முடியாது. நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளமா? ஆமா. ஹலோ, கொத்தனாரு, சித்தாளு, சிமெண்ட், கல்லு, மண்ணுன்னு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? தெரியும். எப்படி சமாளிப்ப? அதான் நீங்க இருக்கீங்களே. நான்லாம் வரமாட்டேன். நானும் வரமாட்டேன். நான் உன்னை எங்கேயும் கூப்பிடலையே. நோ ப்ராப்ளம். இப்ப எதுக்கு நோ ப்ராப்ளம்னு? சும்மா. ரேவதி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. டெண்டர்ல வேண்டாம், வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கா? சும்மா மொபைல் போன்ல ரொமான்டிக்கா பாட்டு கேட்டுட்டு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கலாம். ரேவதி, என்னாச்சு? காதல். எது? லவ். இப்போவா? இப்போ இங்க இந்த இடத்துல உங்களை பார்த்தா ஆசையா வருது. உள்ள போனி. நீங்க வரல? இந்த டெண்டர் இன்டர்வியூல முடிச்சிட்டு நீ கூப்பிடு, நான் வரேன். வந்து வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய்? ரேவதி, நீ எக்கடோ கேட்டு போ, நான் வரேன். உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஃபோன் பண்ணு. பாய். பிரபு, ஐ லவ் யூ. கத்தாத ரேவதி. வாங்கம்மா. வணக்கம் சார். உட்காருங்க. இந்தாங்க சார். கொடுங்கம்மா.
கான்ட்ராக்ட் உனக்கு தான், நம்பி கூட போ. தேங்க்யூ சார். இந்த எதுக்கும் கவலைப்படாம தைரியமா போயிட்டு வா, வரேன் சார். நான் பாத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு முடிஞ்சிருச்சு, வரீங்களா? சரி.